வணக்கம், வெல்கம் டு டிவைன் மியூசிக் அகாடமி சேனல். வெஸ்டர்ன் மியூசிக் தியரி இதை பற்றி தான் இனி வரும் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் கிரேட் வைஸ் ஒவ்வொரு லெசனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதற்கு முந்தின லெசன் வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டராக வீடியோ பார்க்க ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் லெசன்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க லெசனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கிரேட் 1 இதில் வந்து லெசன் 2 பேசிக் டைம் சிக்னேச்சர். இந்த ரிதம் டெம்போ லெசனுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பேசிக் டைம் சிக்னேச்சர் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு மியூசிக் நோட்டோட பிகினிங்லேயும் அந்த மியூசிக் வந்து எந்த மாதிரி பீட்டில் இருக்கணும், எந்த மாதிரி டைமிங்கில் இருக்கணும், என்ன கவுண்டில் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மியூசிக்கோட ஸ்டார்டிங்லேயும் வந்து அதோட டைம் சிக்னேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மியூசிக் நோட்டேஷன்லேயும் ஒரு க்ராச்செட்டோ இல்லை என்ன இருக்கோ நோட்ஸு அதை குரூப் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் நடுவில் வந்து ஒரு பார் லைன் போட்டிருப்பாங்க. அதாவது மியூசிக் நோட்டேஷனை வந்து செப்பரேட் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைனை போட்டு முடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார் லைன் சொல்லணும். அது இப்போ அந்த மாதிரி வெர்டிக்கல் லைனில் செப்பரேட் பண்ண ஒரு குரூப் ஆஃப் மியூசிக் நோட்ஸு, அதாவது ஒரு சிங்கிள் லைனுக்கும் அடுத்த சிங்கிள் லைனுக்கும் நடுவில் இருக்கிற நோட்ஸை வந்து ஒரு பார்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த சிங்கிள் லைனுக்கும் அடுத்த சிங்கிளுக்கும் இது வந்து 1 பார்ன்னு சொல்லணும். இப்போது 1 பார் அப்படின்றதும் சம் அதர் கண்ட்ரீஸில் வந்து இதை மெஷர்னு சொல்லுவாங்க. MEASURE பார்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி அதை மெஷர்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மியூசிக்கோட பிகினிங்லேயும் வந்து இந்த டைம் சிக்னேச்சரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் நிறைய டைம் சிக்னேச்சரை நாம் வந்து யூஸ் பண்ணாலும் இதில் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 4 டைம் சிக்னேச்சர்ஸை பற்றி தான் நம்ம இந்த லெசன் 2ல் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கலாம். மெயினாக அதில் கொடுத்தது என்னென்னா டைம் சிக்னேச்சர் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 2/4. இது 2/4 அப்படி தான் படிக்கணும். 2/4, 2/4 அப்படி படிக்கக்கூடாது. 2/4, 3/4 அண்ட் 4/4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா C அப்படின்றதுக்கு அது வந்து காமன் டைம் சிக்னேச்சர். எங்கெல்லாம் வந்து 4/4ன்னு நம்ம படிக்கணும், எங்கே வந்து காமன் டைம் சிக்னேச்சர்னு படிக்கணும் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் அந்த டைம் சிக்னேச்சரை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்போ அதை படிக்கும்போது வந்து அதை ப்ரீஃபாக படிக்கலாம். இப்போதைக்கு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 4 டைம் சிக்னேச்சர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 2/4 டைம் சிக்னேச்சர், இந்த டைம் சிக்னேச்சர் பேரே வந்து மார்ச் டைம். எப்படி நம்ம லெஃப்ட் ரைட்னு மார்ச் டைம் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே போல் தான் இந்த 2/4 அப்படின்றது வந்து இந்த டைம் சிக்னேச்சர் நேமே வந்து மார்ச் டைம் தான். இந்த 2/4 அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும்னா 2 crotchet beats per barன்னு சொல்லணும். அதாவது 2 crotchet beat, கீழே இருக்கிறது 4ன்றதை வந்து crotchet beat-ஆக வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2/4 அப்படின்றத வந்து 2 crotchet beats per bar அப்படின்னு சொல்லணும். இந்த பாட்டமில் இருக்க 4 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம crotchet beat-ஐ தான் நம்ம எடுத்துக்கணும். மார்ச் டைம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் வந்து பீட்ஸ் பெர் பார்ன்னு இருக்குது. பீட்ஸ் பெர் பார் வந்து அதை எப்படி எழுதணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 க்ராச்செட் பீட் இருக்குது. க்ராச்செட் பீட்டுக்கு மேலே ஃபஸ்ட் க்ராச்செட் பீட்டுக்கு மேலே L அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் வந்து Sன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து ஷார்ட் ஃபார்ம் எழுதலாம் அப்படின்றது தான். L கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் தென் சைன் மாதிரி ஒரு திக் லைனில் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு கீழே பார்த்தோன்னா அதே தான் கிரேட்டர் தென் சைன், அதை வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எல்லுன்னு போட்டது வந்து லவுடுன்னு சொல்லணும், எஸ்ன்னு போட்டது வந்து சாஃப்ட்டுன்னு சொல்லணும். இப்போ எப்படி வந்து அந்த மார்ச் டைம் பீட்டில் வந்து இப்போ லெஃப்ட் ரைட் அப்படின்றது வந்து லெஃப்ட் அப்படின்றது கொஞ்சம் லவுடராக தான் இருக்கும், ரைட்டுன்றது கொஞ்சம் சாஃப்டராக போயிடும். ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து லவுடர் சாஃப்ட்டு இதை சொல்கிற மாதிரி தான் எல்எஸ் அந்த மாதிரி அதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் சிக்னேச்சர் இட்ஸ் 3/4 வந்து வாட்ஸ் டைம் நம்ம சொல்லணும். WALTZ டைம், வாட்ஸ் டைம். இதோட பீட் என்னவாக இருக்கும்னா இப்போ
1 2 3 1 2 3 1 2 3ன்னு இருக்கும். அதோட பீட் படி பார்த்தோம்னா 1 2 3 1 2 3. ஃபர்ஸ்ட் 1 வந்து லவுடராகவும் 2 and 3 வந்து சாஃப்டராக இருக்கும். ஸோ அதோட பீட்ஸ் பர் பார் வந்து LSS, லவுடர் சாஃப்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மட்டும் கொஞ்சம் லவுடராக இருக்கும், அதுக்கப்புறம் 2 பீட்டும் வந்து கொஞ்சம் சாஃப்டராக இருக்கும். 1 2 3 1 2 3. இது பார்த்தோம்னா 3 crotchet beats per bar. இதான் வந்து இதோட டெஃபினிஷன். இப்போ 3 4 அப்படின்ற டைமிங் வந்து 3 crotchet beats per bar. அதுக்கப்புறம் அதோட சவுண்ட் என்னவா இருக்கும்னா 1 2 3 1 2 3. லவுட் சாஃப்ட் லவுட் சாஃப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து யூஸ் பண்ணுறது 4/4 டைம் சிக்னேச்சர் வந்து இன்னொரு பேர் ஃபாக்ஸ்ட்ராட் டைம். FOXTROT டைம், ஃபாக்ஸ்ட்ராட் டைம். இதோட டெஃபினேஷன் 4 crotchet beats per bar. ஒவ்வொரு பார்க்குள்ளேயும் 4 crotchet beat இருக்கணும்னு மீனிங். இது எப்படி இருக்கும் அப்படின்னா பீட்ஸ் பர் பார் எப்படி நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் இருக்கிறது லவுட் சாஃப்ட் அண்ட் SL and S திரும்பும். அதாவது லவுட் சாஃப்ட், செமி லவுட் அண்ட் சாஃப்ட். இது ஃபஸ்ட்டு வந்து லவுடர், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்டு, அதுக்கப்புறம் செமி லவுடர்னால் ஃபஸ்ட்டு இருக்கிற லவுடரை விட கொஞ்சம் கம்மியான, இதுவும் லவுடர் தான், பட் ஃபஸ்ட்டு இருக்கிற லவுடருக்கு அளவுக்கு இல்லாமல் இது அதை விட கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு செமி லவுடர், திரும்பவும் சாஃப்ட். LSSLS. இப்போ வந்து 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லவுட் சாஃப்ட் அண்ட் தென் செமி லவுட் அண்ட் சாஃப்ட். இதான் வந்து 4/4 டைம் சிக்னேச்சர். ஃபாக்ஸ்ட்ராட் டைம் 4 crotchet beats per bar. அடுத்து இருக்கிறது C, that is common time signature. இதுவுமே வந்து 4 crotchet beat per bar. ஆனால் எங்கே ஃபாக்ஸ்ட்ராட் டைம் யூஸ் பண்ணோம், எங்கே காமன் டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்றது மியூசிக்கோட அந்த லெசனை பேஸ் பண்ண தான் இருக்கும். இப்போ வந்து சீன் கொடுத்தாலுமே நம்ம வந்து அது 4/4 டைமிங்கில் தான் ப்ளே பண்ணணும். 4/4ன்றதும் ஃபாக்ஸ்ட்ராட் டைம் தான், சீன்றதும் வந்து சேம் தான். இதை வந்து இன்னொரு பேர் சொல்லணும் காமன் டைம் சிக்னேச்சர் அப்படின்னு. 4 crotchet beats per bar. இதோட பீட்ஸ் பர் பார் இந்த பீட்ஸோட ஸ்ட்ரக்சருமே வந்து லவுட் சாஃப்ட் செமி லவுட் சாஃப்ட் இதே அமைப்பில் தான் இருக்குது. லவுட் சாஃப்ட் செமி லவுட் சாஃப்ட். இப்போ மொத்தம் இந்த லெசனில் படித்தது வந்து 4 டைம் சிக்னேச்சர். ஃபர்ஸ்ட் ஒன் 2 4 3 4 4 4 காமன் டைம் சிக்னேச்சர். 2 4 வந்து மார்ச் டைம் and 3 4 வாட்ஸ் டைம், 4 4 foxtrot time and C the common time signature.